கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை அழைத்து பயன்படுத்துகிற அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தானே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் அவர் தானே நடப்பித்து வருகிறார். ஏனென்றால் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சொல்லப்பட வேண்டும், இறை வார்த்தை சொல்லப்பட வேண்டும், மக்கள் மீட்பராம் இயேசுவை அறிந்து கொள்ளப்பட வேண்டும், அவருடைய மகிமுள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அவர் தானே திட்டத்தோடு இதை நடப்பித்து வருகிறார். அவருடைய திட்டமும் திருவிழம் நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அவருடைய திட்டத்தையும் திருவிழத்தையும் நாம் பயன்படுத்தி நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுது நம்ம வாழ்விலே ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுதும் நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாம். நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் கேட்கலாம், ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தெய்வமே, நேற்றும் என்றும் 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 மாறாதவரே, உயிருள்ள கடவுளே, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தந்தையாக இருக்கிறபடினாலே, எங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறபடினாலே, எங்கள் தலைவராய் எங்கள் அரசராய் இருக்கிறபடினாலே நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாய் மாறட்டும். ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தூய ஆவியால் கொடுக்கின்ற ஒரு செய்தி, கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படுதலின் ஆசீர்கள். அதை பற்றி தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்திருக்கிறார். அதை நாம் இந்த வேளையிலே பார்க்க இருக்கிறோம். கீழ்ப்படுதலின் ஆசீர் என்று பார்க்கிற பொழுது உண்மையாகவே அது மிக முக்கியமாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் அதுதான் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்துக்கான வழி. அதுதான் நான் சொல்லுகிற பொழுது, என் அன்பானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார். இந்த உலகத்தை எல்லாம் அவர் தானே படைத்தார். தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதரை படைப்போம் என்று ஆதாம் ஏவாளை படைத்தார். அந்த ஆதாம் ஏவாளிடம் ஒரு அன்பான ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிடுங்க, நல்ல இந்த நதி போயிட்டு இருக்கு, நல்ல குளிங்க, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு நோய் இல்லை, நோக்காடு இல்லை, எதுவுமே இல்லை என்று கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு சிறிய கட்டளை மாத்திரம் கொடுத்திருந்தார். நாம் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்களா? ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தை பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நீ சாகவே சாவாயின்னு ஒரு சின்ன கட்டளை. அன்பானவர்களே, அந்த ஆதாம் ஏவாள் ஆண்டுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து எப்பொழுதெல்லாம் அங்கே இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சுகமாக வாழ்ந்தார்கள். பிசாசானவன் அந்த கட்டளையை மீறும்படி செய்தார். இல்லைங்களா? சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிடும்படியாக செய்தான். அதனால ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அந்த இன்ப வனத்தை விட்டு, அந்த ஏதோம் தூத்து விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள்.
இனி இவ்வளவு நாள் உழைக்காமல் உண்டே அல்லவா, இனி உழைச்சுதான் உண்ணும், வேறு சிந்தன அளவுக்கு உழைத்தான் உண்ணும். அப்படியே நீ உழைத்தாலும் முள்ளும் புண்டு தான் வருனார். பார்க்கணும் பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்ந்துகிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வருவார், பார்ப்பார். அவர்களோடு கடலோடு மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ந்திருந்தார்கள் என்று என்று அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கட்டளையை மீறினார்கள். கீழ்ப்படிதல் மீறுதல், அந்த மீறினார்களோ அங்கே ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. இந்த கருத்தை நீங்க பார்க்கிற பொழுது தெய்வீக திருவிழித்திலே இதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உண்டு. அன்றும் இன்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை தான். இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அந்த இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரத்தில் 26 and 27 தெய்வீக திருவசனத்தை 27 அப்படி 28 படிச்சு போகலாம். ஆனால் நீங்கள் முதல்ல எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம், எடுங்க, எல்லாம் குறிங்க, பாருங்க. இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரத்திலே 26 and 27 வசனத்தினை பார்க்கும்போது 26ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கின்றேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்க பக்கம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்னு சொல்றாரு. என்ன அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்னு சொல்றாரு. சரி இல்லைங்களா? சொல்ற அடுத்த வார்த்தை அந்த 27வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசீர். ஆசீர் பாருங்க, அங்கு சொல்றாருங்க. 27 ஆண்டுடைய கட்டளை நீ கடைபிடித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை மீறினா அடுத்த 28 சொல்லப்பட்டிருக்கோம், இப்போ குறிச்சுக்கிட்டுங்க. அதில் நீ மீறினா உங்களுக்கு சாபம். சாபம் இன்னும் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். கீழ்ப்படுதல் வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு பார்க்கணாக்க ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீ எது எடுக்க போற? நீ கீழ்ப்படிந்தா உனக்கு ஆசீர்வாதம், நீ மீறினா உனக்கு சாபம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பெற்றோர்கள் பார்க்கணும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைங்கிட்ட வைக்கிறான், இதான் 2 பொருள் வைக்கிறான்னு வச்சுருங்க, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ வைக்கிறான்னு. ஒன்று நல்லது, ஒன்று தீதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஒரு பொதுநிலையில் வைக்கிற பொழுது உங்களுக்கு 2 பொருள் வைக்கிறாங்க. 2 பொருள், ஒன்று ப்ளஸ், ஒன்று மைனஸ். நல்லது ஒன்று கெட்டதுன்னு வைக்கிறாங்க. யார் எடுப்போம்? நாம் நல்லதை எடுக்கணும். அதுதான் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும் இல்லைங்களா? அப்ப அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் வச்சு அவங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுப்பாங்க, அவங்க ஆசீர்வாதம் வைப்பாங்க. பெற்றோர்கள் விழுந்த உலக வாழ்க்கையிலே பெற்றோர்களே தன் பிள்ளைகள் மீது எப்படி கொண்டு வர்றாங்க, கீழ்ப்படிதல் கொண்டு வருவது இல்லைங்களா? அதே மாதிரி பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை நான் பின்னாடி கொண்டு வருகிறேன். ஒரு கணவனுக்கு மனைவியானவர்கள் கீழ்ப்படியணும், பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிற பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு அமைதியின் சிலை ஆசீர்வாதம். ஒரு தொழிலே போகிறோம், ஒரு ஃபேக்ட்ரியில் அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அந்த முதலாளி அந்த அதிகாரி சொல்கிற வார்த்தைக்கு அந்த நாம் கீழ்ப்படிந்து செயல்படணும். பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிற பொழுதுதான் ஒவ்வொன்றிலும் கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சாதாரணமான உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோம். உலக வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வருகிற பொழுதுதான் அங்கே நல்ல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நடந்திருக்கு. அப்படின்னா கடவுளுக்கு எப்படி இருக்கணும்?
இது மிக முக்கியமான கருத்து. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். 1 சாமுவேல் புத்தகத்தில் நீ படிப்பீங்களானா 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரத்தில் 22 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது. சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? ஆண்டவர் அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. அப்பா, என்ன வார்த்தை! சகோதரர் படிக்கிற பொழுது அப்படியா படிக்கிறார். என்ன அந்த வசன வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அது சாலமோன் எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது என்ன? நீ பெரிய மாலை போடுறது இல்லை, மெழுகுபத்தி பத்த வைக்கிறது இல்லை, பலி செலுத்த அந்த கொடுத்து இல்லை. என்ன? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படித்தான் எல்லா பலியிலும் மேலான பலி என்று அங்கே அழகாக அழுத்தமாக உறுதியாக சொல்லுகிறார். இல்லைங்களா? இந்த கருத்தை நான் சொல்லணும்னாக்கே இன்னைக்கு நம்முடைய மக்கள் பலி செலுத்துறதுனா இருக்கிறாங்க, நம்பலாம், பலி செலுத்துதான் இருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படிதல் என்ற காரியங்களை நான் கொண்டு வர முடியல. இதை பற்றி நான் பார்க்கணும் பிரியமாகுள்ளே. இந்த கருத்தை நீ பார்க்கிற பொழுது அந்த நீதி நல்லா பைபிள் எடுத்திருக்கிறீங்க. நீதிமொழி புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இதே கருத்து தான் அங்கே கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்திருக்கிறார். நீதிமொழி புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். என்ன சொல்லிருக்கு? பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பது ஆண்டவருக்கு ஓப்பளிக்கும், ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். என்ன கருத்து இல்லைங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே, அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சொல்றாங்க, பெற்றோர்கள் இல்லைங்களா? நான் உதாரணத்துக்கு பெற்றோருக்கு கொண்டு வரேன். பெற்றோர் ஏன்னா நம்மெல்லாம் குடும்பஸ்தர்கள் இல்லைங்களா? எல்லா குடும்பத்தில் வாழ்கிறவர்கள். இன்னைக்கு எங்க பையனை பார்த்து, கண்ணு தாசு, அந்த டம்ளர்ல கொஞ்சம் போது தண்ணி ஊற்றிட்டு அதை அங்கே வச்சிருடா. அவன் பாட்டு கம்முன்னு இருக்கிறான்னா, அமைதியாக இருக்கிறான், கேட்டுன்னு காதில் கேட்டுக்குன்னு அமைதி பண்ணவே இல்லைன்னா எனக்கு எப்படி கோபம் வரும் சொல்லுங்க. எங்கள் பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட மேரி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போது இது வச்சுட்டு அந்த புக்கு எடுத்து மேலே வச்சிடுமா சொல்கிறேன். அந்த புள்ள செய்யவே இல்லை, அந்த மகள் செய்யலை. இவனுக்கு எப்படி இருக்கும்? சாதாரண மனிதனாக இருக்கிற நமக்கே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருப்பார்? சிந்திக்கணும் பிரியமானவர்களே. நான் சொன்ன இந்த கருத்தினை பார்க்கும் பொழுது பலி செலுத்துவதை விட கீழ்ப்படுதலை மேலான ஒரு கருத்துன்னு பார்க்கணும். ஒரே ஒரு கருத்தை நான் கொண்டு வர, ஒரே கருத்து நிறைய இருக்குது, ஆனால் ஒரு கருத்து சொல்கிறேன். ஆண்டவர் சொல்வார், நீ பலி செலுத்த வருகிற பொழுது, காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உன்னிலே யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் முதல்ல மன்னிச்சுட்டு அப்பாரம் அளந்து காணிக்கை பலி செலுத்துன்னு பைபிளில் மத்தேயு சொல்கிறார். மத்தேயுவில் ஏசாமி சொல்கிறார். முடியுமா? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்கண்ணா, இல்லைங்களா? நீங்க அதை கீழ்ப்படி, உங்களுக்கு யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் முதல்ல மன்னிச்சுட்டு அப்பார்மா வந்து பலி செலுத்து அந்த காணிக்கை கொடுன்னு சொல்றாரு ஆண்டவர். கீழ்ப்படி முடியுமா? கீழ்ப்படிந்தானாக்கா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நான் சொன்னதை கேட்ட பிளஸிங்னு ஆசிரிப்பாங்க இல்லைங்களா? இல்லைன்னா என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீதிமொழி படித்தவங்க அல்லவா, ஒரு நேர்மை, ஒரு நீதி நியாயத்தோடு கூட கடந்து வரணும். அது எங்கே? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுதுதான் அவையெல்லாம் வருகிறது. ஓ மை காட் ஜீசஸ்! என் அன்பானவர்களே, இந்த இறைவசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது என்ன நினைச்சல பார்க்கணும். நான் இந்த இதில் நினைச்ச நீதிமொழி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தயவுசெய்து இந்த கருத்தை நினைக்கும்
இனச்சட்டத்தில் கொண்டு வாங்க. இனச்சட்டத்தில் நீங்கள் நிறைய கருத்தாக இருக்கும். இனச்சட்டம் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்து 10ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா 10ஆம் அதிகாரத்தில் நானும் எடுக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதே அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? என்னன்னா எப்படி சொல்றிய பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு, உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளையை கடைப்பிடிப்பதாண்டி வேற என்ன கேட்கிறார்? வேற என்ன கேட்கிறார்? கட்டளையே கடைப்பிடிங்க, கீழ்ப்படிங்க, நடுங்க, அப்பா ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு நாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமல்ல, பார்க்கணும்னு சொல்லிருக்கு. நம்ம என்ன சொல்ல கருத்தோடு கொடுக்கு வேற என்ன கேட்கிறார்? நான் இதை பார்க்கும்பொழுது சொல்லும் பொழுது எனக்கு ஒரு தூயான உணர்த்தரை தான் இருக்கும். என்னன்னாக்க திருப்பாடலில் ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கும். திருப்பாடலில் 50வது திருப்பாடலில் ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்குது. அது என்ன சொல்ல பண்ணுவோனாக்க என்னன்னு அந்த 50வது திருப்பாடலில் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க மலையும் குன்றுகள் எல்லாம் யாருது? 50வது திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற 14-15 வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மலையும் குன்றுகளும் அந்த காட்டில் இருப்பதெல்லாம் யாருது? யாருது? இல்லைங்களா? அதெல்லாம் யாருது? ஆண்டவருடையது இல்லைங்களா? எடுத்துட்டீங்க நினைக்கிறேன். பைபிள் எடுத்துருக்கிறீங்க, பரவாயில்ல. நான் சொல்ல சொல்ல டக்குன்னு எடுக்கிறீங்க. அப்போ 50ஆம் அதிகாரத்தை நீ பார்க்குற பொழுது 10-11 வசனம் நினைக்கிறேன். அந்த 10 வசனம் சீரா அதை எடுத்து படி பார்க்கலாம். காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள், 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. என்னுடையவை. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. என்னுடையவை, என்னுடையவை. எப்படி கொண்டாருங்க அந்த 12வது வசனத்தை அண்ணா அக்கா எடுத்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்க போவதில்லை, ஏனெனில் உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே. இல்லை, இப்படி இருக்குது. இன்றைக்கு என்ன சொல்றீங்க? எல்லாம் என்னுடையது. என்ன அவர் எதிர்பார்க்கிறது? நீ கீழ்ப்படுறியா? நான் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுறியா? கீழ்ப்படியான்னு பார்த்தா அவர் பார்க்கிறார். கீழ்ப்படிடும் மனுக்கு இல்லைங்களா? அந்த கீழ்ப்படி நிலையை விட்டுட்டு வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கு. கீழ்ப்படிதலே ஆசீர்வாதத்தின் காரியங்கள் ஆகியிருக்கிறது. நதான் பண்ண சொன்ன நினைக்கும். நீ பலி செலுத்த வருகிற பொழுது உன்னில் யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் முதல்ல மன்னிச்சு விட்டு அப்பாரமால காணிக்கை பலிபடத்தில் கொண்டான்னு மத்தியில் சொல்வார் இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, நான் சொல்றேங்க பார்க்கணும். இது சொல்லுவார், மார்க்கில் கூட சொல்லுவார். மார்க்கில் சொல்லும்போது 11ஆம் அதிகாரத்தில் 24 சொல்வார். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ ஜெபம் செய்ய முழங்கால் படிக்கிற பொழுது உன்னை யாருக்காவது மனத்தங்க இருந்தால் முதல்ல மன்னிச்சுடு, தந்தை உன்னை மன்னிச்சுடு, அப்போதான் உன் ஜெபத்துக்கு பதிலாக கடந்து வரும்னு மார்க் 11 சொல்லுவார். இது செய்ய முடியுமா? இதை கீழ்ப்படிய முடியுமா? பார்க்கணும் இருக்கு. இல்லை, இன்னைக்கு எங்க பாரு இந்த நிலையில் தான் இருக்கிறது. எப்படி அதை விட்டு நீ பெரிய பெரிய காரியங்களை செய்கிற பொழுது எப்படி ஆசீர்வாதத்தின் காரியங்கள் எப்படி? நான் இதை பற்றி இந்த சண்டை போட்டு மட்டும் அந்த கீழ்ப்படிய மட்டும் சொல்லலை, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கின்றது. நிறைய காரியங்கள் அதை நான் ஒவ்வொன்று சொல்ல. ஏன்னா தெய்வீக திருச்சட்டத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதை கடைபிடிக்கணும். கடைபிடித்து கடந்து வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். சரி, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது முன்ன இனச்சட்டம் பார்த்தீங்க தானே, 10ஆம் அதிகாரத்தை படிச்சிங்க தானே. இப்போது அதே இனச்சட்டத்தில் 7ஆம் அதிகாரம் எடுங்க. இனச்சட்டம் 7ஆம் அதிகாரம் இல்லை, அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். அந்த 7ஆம் 12வது வசனம் அப்படியே படிங்க. 12வது வசனம் அப்படியே படிங்க. கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அவர் போட்டிருப்பாரு. அந்த 12வது வசனம் படி பாருங்க. இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவர்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார். உடன்படிக்கையை காப்பார். அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட கடவுள் என்ன சொன்னார்? ஈசா கிட்ட என்ன சொன்னார்? யாக்கோபிட்ட என்ன சொன்னார்? அந்த உடன்படிக்கையின் காரியங்கள் எல்லாம் நமக்கு நடந்து வரும்.
மோசே கிட்ட கடவுள் எப்படிலாம் சொல்லிக் கொடுத்தார், யோசுவாவிட்ட எப்படிலாம் சொல்லிக் கொடுத்தார். மக்கள் கடைபிடிக்கணும், கடைபிடித்தா ஆசீர்வாதம் 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 என்று அந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிலாம் இருக்கிற பொழுது என்ன நினைக்கும், நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மற்ற மக்களோடு கூட இல்லை, மற்ற மக்கள் பாரு இல்லை, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழப்பட வேண்டும். உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே, உலக வாழ்க்கையின் பொருளாதார தேவைகளிலே, குடும்பத்திலே, தொழிலிலே எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் அப்படியே மக்களுக்கு தெரியணும். மற்றவர்களெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்க்குற பொழுது அவங்களாம் என்ன இது, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மையே பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதமான நிலைகளை பார்த்து அவர்களும் வந்து நம்மளை கடந்து வருவார்களாம். வயலத்தில் இன்றைக்கு இன்னைக்கு அவரும் அழுகிறார்கள், நாமளும் அழுகிறோம். அவர்களும் அப்படி இருக்கிறார்கள், நாமளும் இப்படி இருக்கிறோம். அதில் என்ன வித்தியாசம் இல்லைங்களா? இல்லை, வித்தியாசத்தை காட்ட வேண்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு காட்ட வேண்டும். சாட்சிகளே என்கிற நிலையில பார்க்கிற பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதனால மற்றவர்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறவர்கள், பலவிதமான துன்பதும் துன்பர்கள் நம்மளை பார்த்து, நம்முடைய நடைமுறை, நம்முடைய வாழ்க்கையின் பார்த்து அவர்களும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடந்து வருகின்ற நிலை கொண்டு வரணும். இந்த வார்த்தை நீ இனச்சட்டத்தில் 7:12 படிச்சிங்களா, அடுத்து நீ 14வது வசனத்தை நீ படித்து பாருங்க. 13 விட்டுருங்க, அப்படி விட்டுருக்கு 14வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லு, எல்லாம் கை வைக்கிறீங்க, எழுதுறீங்க, படிக்கிறீங்க, படிங்க படிங்க படிங்க. 14வது வசனம் படித்து பாருங்க. என்ன சொல்லுது, மற்ற எல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள், உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இராது. மலடு இராது. ஓ ஜீசஸ் என்ற வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது எவ்வளவு காரியம் இருக்கு, மற்ற எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்து மக்கள் அங்கே நிலையில சொல்கிறேன், சாட்சி சொல்லணும், தூயான உணர்த்தரான்னு சொல்கிறேன். அங்கே சில கிறிஸ்து குடும்பம் இருக்கிறது. அந்த கிறிஸ்து குடும்பம் எங்களுடைய வழிபாட்டு கூட்டத்துக்கெல்லாம் தவறாமல் வந்து இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அதை கேட்டு கீழ்ப்படுகிற மக்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, எல்லாம் ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க, ஆடு மாடு வைத்திருக்கிறவர்கள், அந்த ஆடு மாடுகளாம் வைத்திருக்கிறவர்களுக்கு எப்படி ஆடு மாடு வைத்திருக்கிறாங்க, அவங்கள மாடுகள்லாம் ஒன்றுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இது இருக்கு. ஆடு மாடுனாக்க அந்த மாடெல்லாம் பொட்டக்கண்ணாவே போடும். பொட்டக்கண்ணு போடுனாக்க அது வந்து பழுகி பெருகி போயிட்டே இருக்கும். ஆடு வச்சிருப்பாங்க, பொட்டாடை போடும், அப்போ ஆடு போயிட்டு போயிட்டுருக்கும். இப்போ ஆணை கெடாயே போட்டுச்சுன்னா, ஆணை போட்டுச்சுனாக்க அங்கே பழுகி பெருக முடியுமா? மற்ற சமயத்தை மக்களை பார்ப்பாங்க, என்ன இது உங்களுக்கு பொட்டக்கனவே போடுது, அப்படியே மாடு அப்படியே இருக்குது, அப்படி கேட்பானுருக்கு. எல்லாம் ஆண்டவர், எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறதுன்னு அப்படி சொல்லுவாங்க. எப்படி இருக்குது அது சொல்லுவாங்கன்ட்டு அந்த கருத்தில் சொல்லுவேன். பிரதர், எங்களை பார்த்து மற்றவங்களாம் ஒரு மாதிரியாக கேட்பாங்க, சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண்டவர் கொடுக்குறான்னு. உங்கள் ஆண்டவர் பரவாயில்ல, நல்லவர்னு சொல்லி. இப்படித்தான் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது உங்களிலே, உங்கள் கால்நடைகளிலே ஆசீர்வாதம் கடந்து வரும். நீ செய்கிற தொழிலிலும் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். அதை பற்றி நான் சொன்னால் நிறைய சொல்ல நினைக்கும். என் அன்பானவர்களை, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே தான் நாம் தொடக்கத்திலே பார்த்தோம், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், எது வேணுமோ அதனை எடுத்துக்கிடு. உங்களுக்கு
எனக்கு நம் ஒவ்வொருவருக்கும் நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று தான் இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நீ கீழ்ப்படிந்தால், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம், நீ கீழ்ப்படியலை என்றால் இல்லை என்றால் உனக்கு சாபம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாம் எதை கேட்போம்? எதை கேட்போம்? அதையே நாம் இப்போ கிடைக்கல, அதே நாம் இப்போ கிடைக்கல. நாம் எங்கே எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. அதுக்கு கீழ்ப்படியாமல் தான் இல்லைங்களா? கீழ்ப்படியாமல் தான். நாம் கீழ்ப்படித்திருக்கோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். நான் கடைசியில் ஒரு வார்த்தை நான் படித்தேன், நம்ம சகோதரெல்லாம் படித்தோன்ட்டுக்கும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், மற்றவர்கள் மற்ற மக்களிடங்கள் இடையே அதாவது இனச்சட்டத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 12 அந்த 14ஆம் வசனம் பற்றியும் 14ஆம் வசனத்தில் மற்ற மக்களிடையே டிஃப்ரென்ஸ் நாம் கண்ணுடைய பிள்ளைகள் என்று காட்டுறதுக்கு சொன்னேன். அது நான் நேற்றுக்கு தெரிந்து ஒரு சார்ஜும் கூட சொன்னேன். அது சார்ஜ் நிறைய சார்ஜ் சொல்லப்படலாம். என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும். சரி, இன்று அதே நிலையிலே பார்க்கிற பொழுது கடவுள் எப்படிலாம் சொல்லி செயல்பட்டார் இருக்கும், கடவுளுடைய கட்டளை எப்படி செயல்பட்டது, எப்படி பண்ணிருக்கும். யோசேப்பை எடுங்க, அதுல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கும் யோசேப்பத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த வசனம் ஒரு கருத்து தான், அது சொல்லணும்னு நினைக்கிறேன். தீர்மானத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், அந்த வசனத்தை நீ பார்ப்பீங்களானாக்க எனக்கு அது உண்மை தூயான உணர்த்துற கருத்து நினைக்க பார்க்கணும். படிங்க. தம் ஊழியர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசுவா அதன்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவை அனைத்திலும் யோசுவா ஒன்றையும் விட்டுவிடவில்லை. இது நான் இந்த நேரத்தில் எனக்கு தூயான உணர்த்துறதுன்னு தான் சொல்லுவார். கடவுள் மோசே கிட்ட சொல்றார், மோசே யோசுவாவிட சொல்லுகிறார், யோசுவா அதை கடைபிடிக்கிறார். என்ன என்ன இந்த நாளிலே நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன? என் அன்பானவர்களை பார்க்கணும். நம்முடைய திருச்சபை வைத்து பார்க்கணும். நம்முடைய திருச்சபை கொண்டு வாங்க. நம்முடைய திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறவர் யாரு? திருத்தந்தை பாண்டவர் இல்லைங்களா? கடவுள் அவர் கொடுக்கின்ற காரியங்களை அது அடுத்தது கொண்டு வரணும், அது அடுத்து கொண்டு வரணும். கடவுள் மோசேயிடம் சொன்னதை, கட்டளையிட்டதை மோசே வந்து யோசுவா சொல்லுகிறார், அதை அவர் அப்படியே கடைபிடிக்கிறார். அதே போல நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் அதெல்லாம் கடவுள் தூயாவிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை கேட்டு அதன்படி அடுத்தது ஆயர்கள், குருக்கள், அப்படி பொதுமக்களாக நாம் அனைவரும் செய்யப்பட வேண்டும் என்கிற நிலை கொண்டு வருகிறேன். அது அப்பொழுது ஆசீர்வாதம். இது திருச்சபையை சட்டத்தை மீறாமல் இருக்கிற நிலையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. திருச்சபை கொடுக்கிற சட்ட திட்டங்களை கீழ்ப்படுத்தி நடக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கும். பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அது எகென்ஸ்ட் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இல்லை, திருச்சபையின் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தான் கொண்டு வருகிறேன். நான் சொல்ல நிறைய சொல்லணும். தூயான உணர்த்தினால உணர்ச்சியோடு கூட நன்றி சொல்ல நன்றி பார்க்கணும். சரி, இந்த அரசு இந்த கண்டுக்கும் நான் ஒவ்வொரு கருத்துக்களையும் பார்க்கணும். அங்கே திருச்சபையில் கொண்டு வந்துட்டேன். அது மாத்திரமல்ல, நீ பிரியமானவர்களே, நாம் அடுத்து நீ பார்க்கிற பொழுது இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் தயவுசெய்து எசேக்கியேல் ஆகமத்தை எடுங்க. எசேக்கியேல் ஆகமத்தில் இந்த கருத்துக்கூடு ஒட்டி இணைச்சி கருத்து வர்க்கம் எசேக்கியேல் ஆகமம் எடுங்க. நான் எடுக்கிறேன். எசேக்கியேல் ஆகமத்தில் எடுக்கிற பொழுது அதில் எசேக்கியேல் கிடையாது, எசேக்கியேலை பற்றி அரசராகம் சொல்லப்பட்டிருக்கும். 2 ஆசிரமம் எடுங்க. நான் அதை தூயாவினரே, ஹோலி ஸ்பிரிட், தூய் ஆவியே 2 அரசராமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம். 18ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம். தூயான் ஹோலி ஸ்பிரிட்
அவர் ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு எசேக்கியா அரசர், யூத அரசன் எசேக்கியா, யூத அரசர், அது தலைப்பாருங்களா, யூத அரசர் எசேக்கியான்னு போட்டிருக்கேன். எசேக்கியா ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு பற்றுக்கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றினார், கட்டளையை கடைபிடித்தார். ஆதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார். அவரோடு கூட இருந்தார். அவர் சென்றவிடமெல்லாம் சிறப்புற்றார். மேலும் அவர் அசிரிய மன்னனுக்கு எதிராக எழுந்து அவனுக்கு பணிய மறுத்தார். நான் முன்ன சொன்ன கருத்தோடு கொண்டு வரத்தான் தூயான் உணர்த்தினார். அதனால தான் அந்த வசனத்தை நான் ஒளி ஸ்பிரிட்டு கொண்டு வந்தேன். எனக்கு எசேக்கியேல் அவர் அரசர், யூத அரசர், அவர் கொண்டு வராரு பாருங்க. மோசே காலங்கள் எப்போ அங்க காலங்க மோசேட்ட கட்டளையில அப்படியே கொண்டு வராருங்க. அப்படின்னா ஒரு திருச்சபையில போப்பாண்டவர் கொடுக்கிற கொடுக்கிற தந்தையர் கொடுக்கிற காரியங்களை அப்படி நாம் கொண்டு கடந்து வரணும். அப்பதான் நம்முடைய திருச்சபை கட்டுக்கோப்பு கடந்து வருகிற ஒரு நிலையா இருக்கணும். சில வேளையில நாம் பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தையெல்லாம் படிச்சு அப்படி ஆவிக்குரிய நிலை வருகிற பொழுது எங்கெங்கயோ போகக்கூடாது. திருச்சபையில் அந்த கட்டளையில கீழ்ப்படுத்தி கொண்டு வருகிற காரியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில சகோதரிகள் உணர்ச்சி வசப்பட்டு எங்கெங்கயோ எப்படியோ போயிடுவாங்க. இருக்கக்கூடாது. இந்த கருத்தை நான் சொல்லுகிறது தூயாவிலே, அதனால்தான் பார்க்கணும். சரி, அது என்ன ரொம்ப வச்சப்பட்டு அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால், என் அன்பானவர்களே, எபேசியர் புத்தகம் எடுங்க. எபேசியர் புத்தகத்தை எடுத்துனாக்க அதுல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் படிங்க. அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனத்தோடும் கீழ்ப்படியுங்கள். உங்க முதலாளி இருக்கிறார்னாக்க அவரு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நிறைய சகோதரிகள் பார்க்கும் பொழுது சில இடத்துல வேலை செய்வாங்க, அப்புறமால வேலையிருந்து விலகிடுவாங்க. ஏன்னா எங்க முதலாளி ஒரு மாதிரி அவர் என்னை வேலையில் நீக்கிட்டாங்க. நான் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க என்னை விட்டு விலைக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்? இங்க ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகள் எப்படி? அவர்கள் என்ன சொல்றாங்களோ அது கீழ்ப்படி. ஏன்னா அவங்க நிறுவனமா இருக்கிறது அந்த நிலையில அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் கீழ்ப்படியாம தவறாக இருக்கும் பொழுது அவர்கள் வேலையை விட்டு போடுவாங்க. இருக்காங்களா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்க்கிற பொழுது கொஞ்ச நாள் ஒரு 6-7 மாசாந்தத்துல வேலை செய்வாங்க, அப்புறமேல வேலை போச்சு, இப்படியே வேலை போயிட்டு ஒரு நிரந்தரம் என்பது கடவுள் பைபிள் சொல்லுங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல, இவ்வுலகில் உங்கள் தலைவருக்கு கீழ்ப்படிவது. என்ன கருத்தை சொல்லிக் கொடுக்கிறது? இந்த கருத்தை நீ பார்ப்பீங்கன்னா, என் அன்பானவர்களை, கீழ்ப்படிதலை அப்படி கொண்டு வராரு. நீ கேட்பானா, இதை கொலோசியர் புத்தகத்தை எடுங்க தயவுசெய்து. கொலோசியர் எடுத்து வசனம் கொலோசியர் புத்தகம் எடுத்துனாக்க அந்த இதில் முன்ன பார்த்தீங்களா, எபேசியர் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த பக்கமாக வரும். கொலோசியர் எடுங்க. அந்த கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 22, அந்த 23, 24 வசனத்தில் அழகான ஒரு கருத்து கொடுத்திருக்கிறார். அது தலைப்பை பார்த்தா கூட அருமையாக இருக்கும். அது கொடுத்திருக்கிறார். அந்த கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்துல 22, 23, 24 அந்த 22ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அடிமைகளே, இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்கள் ஆகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழுமனத்தோடு வேலை செய்யுங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? ஆண்டவருக்கு அஞ்சு, கடவுளுக்கு கிறிஸ்து இயேசுக்கு பயந்து கீழ்ப்படிகிறான். என் அன்பானவர்களே,
நான் முன்ன சொன்னேன் வேலை விட்டு போறாங்கன்னு, கீழ்ப்படியான்னு. நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாக்கும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனான். கம்பெனியில் கஷ்டத்தை போட்டு ஒரு வேலைக்கு அந்த கஷ்டத்தை ஜாயின் பண்ணிட்டு கடவுளை கீழ்ப்படிது போல உண்மையாகவே அந்த முதலாளிக்கு, அந்த அதிகாரிக்கு, அந்த தலைவருக்கு அப்படி கீழ்ப்படி நடந்தபோது அவங்க அந்த முதலாளி ஒரு நாள் நான் பார்த்தேன். எனக்கு அந்த முதலாளிக்கு தெரிஞ்சவர் தான். அவர் சொன்னார், இங்கே எவ்வளவோ பேர் வேலை செய்கிறாங்கப்பா, ஆனால் அந்த பையன் மாத்திரம் எவ்வளவு கீழ்ப்படியில் வேலை செய்கிறான் தெரியுமா? உண்மையாக நீதியாக வேலை செய்கிறான்பா, கடவுளுக்கு பயந்து வேலை செய்கிறான்பா, ரொம்ப சந்தோஷம்ன்றான். எனக்கு அப்படியே புல்லரிஞ்சு போச்சு. அவ்வளோ எவ்வளவு பேர், அதெல்லாம் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அந்த 150 பேரில் சொல்கிறாங்க, அந்த பையன் இருக்கிறானே, அந்த தாமஸ், அவன் பேர் தாமஸ் தான், அந்த பையன் தாமஸ் இருக்கிறானே, எவ்வளவு கடவுளுக்கு பயந்து உண்மையாக வேலை செய்கிறான்பா, நேர்மையாக வேலை செய்கிறான்பா. மற்றவங்களாம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க, ஆனால் அவன் அப்படி பண்ணுறான். எந்த கருத்து? அங்கே கிறிஸ்து இயேசு மகிமை அடைகிறார், கிறிஸ்து இயேசு மகிமை அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். என்னவே நண்பானவர்களே, நான் முன்ன சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்திலையும் கொண்டு வருகிற பொழுது கிறிஸ்துவிலே எப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியங்களை பார்க்க வேண்டும் என்று பார்க்கணும். அதிகாரி திருச்சபையில கொண்டு வந்தேன், அது அடுத்தது தொழிலில் சென்று வந்தேன். கொண்டு வரணும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு கருத்தை கொண்டு வரணும். அடுத்து நான் சொல்லணும்னாக்கே ஒரு குடும்பத்தை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். குடும்பத்தை பற்றி சொல்லணும்னாக்கே கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு பாரம் இருக்குது. ஏன்னாக்கே குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சண்டை சச்சரவு, ஒரே புலம்பலும் அழுகையாக இருக்கிறது. பாரம். ஆண்டவர் தெய்வீக திருமண வசனத்திலே எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கிறார், எப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எடுங்க எபேசியர் புத்தகத்தை எடுங்க. எபேசியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. எனக்கு அந்த ஒரு கருத்து வந்து இருக்கும். 6ஆம் அதிகாரம், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், அந்த முதல் வசனத்தை படிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. ஆண்டவருடைய அடியாருக்கு அதுவே ஏற்புடையது. பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் பிள்ளைகள் இந்த டிவியை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கம்ப்யூட்டரும் அப்படி இப்படி பண்ணி அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கேட்கலன்னு இருக்கு, கீழ்ப்படிதல் இல்லை. நீ நிறைய பெற்றோர்கள், ஒரு சில எல்லா பிள்ளைங்களும் நான் சொல்ல வரல, சில பிள்ளைங்களா இருக்க அருமையாக இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது என்கிட்ட சொல்லும்போது, பிரதர் எங்கள் பையன் இப்படி இருக்கிறான் பிரதர், எங்கள் பிள்ளை பிடிக்காம பிரதர், கொஞ்சம் கூட கீழ்ப்படிதல். அதான் நான் முதல் நேற்று சொல்லும் போது நான் இப்படி உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, கீழ்ப்படிதல். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிங்கள். பெற்ற பாசம் உங்களை மேலே வந்து உங்களுக்கு இது வரும் என்றால் நீங்கள் அவர்கள் கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டு வரும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நான் சொல்லுறேன்னாக்கே, அங்கே சொன்னார்ல, எபேசி சொல்லார் இல்லைங்களா, தயவுசெய்து ஓப்பன் கொலோசியர் எடுங்க, கொலோசியர் எடுங்க. கொலோசியரில் இதே கருத்தை தான் அங்கே கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறார். கொலோசி மக்களுக்கு, அந்த மக்களுக்கு புனித பவுல் சொல்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் 22 அப்படி தொடர்ந்து 24 வசனம் இருக்கும். அது தயவுசெய்து அதை எல்லாம் நீங்கள் எடுங்க, எல்லாம் ஓப்பன் த பைபிள் எல்லாம் எடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 22 அந்த 23 24 வசனத்தை எல்லாம் விரல வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே படிங்க, உங்கள் மனசில் பதிகிற மாதிரி படியுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற மாதிரி சொல்லுங்க. இந்த பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு நாம் பார்த்தோம் அல்லவா. தயவுசெய்து விடுதலை பயணம் எடுக்கணும், விடுதலை பயணம் எடுங்க. கடவுள் மோசே வழியாய் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளை எடுங்க. 20ஆம் அதிகாரத்தில் அந்த 12வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க.
உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. உன் தந்தையும் தாயும் மதித்து நட. பாருங்கள், இங்கே புனித பவுலடிகள் எபேசு மக்கள் வழியாக சொல்லுகிற பொழுது இந்த கருத்து எங்கே தட்டாகுது? ஆண்டவராய் கடவுள் மோசே கிட்ட சொல்லப்பட்ட அந்த 10 கட்டளைகள் வருது இல்லைங்களா? எப்படி? உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டிலே நீ நீடிய நாட்கள் வாழும் பொருட்டு உன் தந்தையும் தாயும் மதித்து 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 கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நட நட என்று தான். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாடு என்ன நாடு? என்ன நாடு? பிலிப்பியர்ல பார்க்கிற பொழுது குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பிலிப்பியர், விண்ணகமே நம் தாய் நாடு, விண்ணகமே நம் தாய் நாடு, அதற்காகத்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? முடிவில்லாத வாழ்வு, முடிவில்லா வாழ்வு பெருமிட்டு எங்க? இங்க இல்ல, அங்க. முடிவில்லா வாழ்வு தாயும் தந்தையும் மதித்து நடன் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கருத்து, எவ்வளவு ஆழமான கருத்து இல்லைங்களா? இன்னைக்கு நான் பார்த்துனாக்க பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கிறதே இல்லை, அவமானுக்கு. இந்த கட்டளை நான் சொல்லும்போது, நான் இந்த தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்தில் தியானம் கொடுத்துட்ருக்கிறேன், ஆண்டுடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, மதித்து நடன்றதுக்கு பதிலாக மிதித்து நடன்னு சொல்லுவாங்க. மிதித்து நடன்னு எப்படி? அப்பா அம்மாவுங்க அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லைங்களா? இந்த காலம் பாட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் கூட நிறைய பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பாங்க அந்த காலத்தில், அவங்கள முடிஞ்சது அந்த ஸ்கூல் வரையும் படிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கை நெருக்கத்தினால அவங்க நினச்சி பார்ப்பாங்க, நாம் தான் படிக்க முடியல, நம்மள்தான் படிக்க முடியல, நம்மளால் தான் முடியல, வசதி வாய்ப்பு இல்லை, நம்முடைய பிள்ளைகளாவது படிக்கட்டும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை நல்ல ஸ்கூலெல்லாம் சேர்த்து நல்ல இங்கிலீஷ் எல்லாம் படிக்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளெல்லாம் ரொம்ப படிக்கணுன்ட்டு ரொம்ப படிப்பாங்க. அந்த பிள்ளைகளை படிச்சது பின்னாடி நல்ல நிலையில் வந்துட்டு பின்னாடி அந்த படிச்சுட்டு அப்படியே போயிட்டுப்பாங்க, டிகிரியாக படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பொழுது கூட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே பாசம் தான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்ன, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு இந்த காலேஜுக்கு போகிறாங்க, பஸ்ஸில் போகணும். அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, கண்ணு பர்செல்லாம் ஜாகிரதையுமா, பையெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்குமா, பையெல்லாம் ஜாகிரதை பார்த்துக்கோ, இதெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு அப்பா அம்மா புத்திமதி சொல்லுவாங்க. இருக்கா? அப்போ பிள்ளைகள் என்ன தெரியுங்களா, படித்து ஓவராகி போச்சுங்களா. என்ன அர்த்தம்? பெருசு மூடு எல்லாம் எனக்கு தெரியும், இப்படியா இருக்கவே கூடாது. நீ எவ்வளவு படிச்சு நீ மேலே போனா கூட உங்க அப்பா அம்மாவுக்கு மகள் தான், மகன் தான் கொண்டு வரணும். எவ்வளவு படிச்சு போனா அப்பா அம்மா அவங்க கொண்டு படிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வச்சாங்க, அவர்களுக்கு நீ மதிப்பு கொடுத்தே தெரியணும். எவ்வளவு பெரிய கலெக்டர் ஆகலாம், முதல் மந்திரி ஆகலாம், எப்பேற்பட்ட நடந்தாலும் அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்தே தெரியணும். இன்னைக்கு நிலை இல்லாது போகிறது. நான் சில அரசியல்வாதிகள் மற்ற பொது இதில் சில தலைவர்கள்லாம் பார்க்குற பொழுது அவங்க அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த காந்தி வருகிற பொழுது பார்ப்பேன், அப்பா அம்மாவுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கிறது. அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கிற பொழுது அங்கே ஆசீர்வாதம் தந்தை வழியாக பெற்றோர் வழியாக வருகிறது. அவங்க ஆசீர்வாதம், நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கு மகளே, நல்லா தம்பி, ஆசீர்வாதமாக இருந்து சொல்லி அவர்கள் உங்களை மாற்றுகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் வருகிறதா இருக்கிறது. எனவே
பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே பெற்றோர் கீழ்ப்படியுங்கள். ஒவ்வொருவரும் எல்லாருக்கும் பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. இந்த வேளையிலே ஆண்டவர்களுடைய தூய ஆவியானவர், என் அன்பானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்க பொழுதுதான் அந்த ஆவியானவர் இயக்கப்படி நான் வாழ்ந்து நடந்து போக முடியும். ஒப்பு கிடைக்கலாம் ஆண்டவரேன்னு ஒப்பு கிடைக்கலாம், தூயாவே நடத்துங்கன்னு ஒப்பு கிடைக்கலாம். நாங்கள் கீழ்ப்படிதல பிள்ளைகளை ஆசிரியர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒப்பு கிடைக்கலாம். துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே எமில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே எமில் நிறைவாய் வாருமே. பகைமையை நான் அழிக்க நல்லன்பை தாருமே. மன்னிப்பில் தினம் வளர நல்ல மனதினை தாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. வாரும் வாருமே எமில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே எமில் நிறைவாய் வாருமே. ஆம் ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஊடுருவி காண்கிற தேவனே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படிதலின் ஆசிரியர் எவ்வளவு என்று ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களுக்கு நீர் அறிவுறுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியவும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி உண்மையே உமக்கு கீழ்ப்படியும் கூடிய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் உரிமைக்கு கொள்ள ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் வல்லமையும் ஆற்றலையும் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அன்பு செய்யவும், உம்மை அன்பு செய்வது போல் மற்றவர்களை அன்பு செய்யவும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கீழ்ப்படியவும், தலைவர்களுக்கு கீழ்ப்படியவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியவும், தங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் ஆண்டவரே, எங்களுக்கு உமது அருளையும் ஆசிரியையும் தாரும் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான விடுதலை செய்தியை வெளியிட பண உதவி செய்த குடும்பத்தாரை நீர் அவரிடமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய பெயர் வெளியிட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே, மும்பையை சேர்ந்த சகோதரர் ஆண்டவரே, அவரையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்நாள் வரை ஆண்டவரே, அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிற அதே வேளையில் ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை நீர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மகனையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படிதலின் ஆசிரியர் எவ்வளவு என்று நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தையும் காலத்தையும் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய்
எப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும், தீமைகள் நெருங்க